சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்களை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கிய விரத மற்றும் விசேஷ நாட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னாக்கா மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவற்றை வைத்துத்தான் நாம் மாதக்கோள்களுடைய அடிப்படையில் மாத பலன்களை கணிக்கிறோம். அதே சமயம் வருடக்கோள்கள் அனைத்தும் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதக்கோள்களை அடிப்படையாக வைத்தும் ஒரு தனிப்பட்ட ராசிக்கு சந்திராசிரமம் அல்லது சந்திர நாடியின் அடிப்படையில் அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த சந்திர நாடியை வைத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எது போன்ற பலன்களை எந்தெந்த நாட்கள் எப்படி அனுபவிப்பார்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் விரதங்கள் மற்றும் விசேஷ நாட்களை பற்றி தற்போது பார்ப்போம். 22 அதாவது தை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 5ஆம் நாள் முழு பௌர்ணமி நிறைந்த அந்த நன்னாளில் பூச நட்சத்திரம் வருகிறது. பூச நட்சத்திரம் என்பது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாகவும் அவர் ஜனித்த நாளாகவும் கருதக்கூடிய இந்த தைப்பூசத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு உகந்த நாளாக அந்த தைப்பூச நாளை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அன்றைக்கு முருகனுக்காக விரதமிருந்து அன்றைய நாள் முருகனை நினைத்து கொண்டாடி வருபவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் பல திருப்புகழ்களில் உணர்த்திட்டு போயிருக்கிறார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கணி முக சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோகன சத்தியப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கட கபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மயில் மேல முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னா மிகப்பெரிய மேன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முக்கிய நாளாக இந்த தை மாதம் 22ஆம் நாள் தைப்பூசம் வருகிறது என்பதை இந்த மாதத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை அடுத்து வடலூர் வள்ளற் பெருமான் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று அனைவரோடும் அன்போடு அழைக்கக்கூடிய ஜோதியினுடைய தரிசனம் அன்றைக்கு தைப்பூச நாளிலேயே வடலூரில் நடக்கவிருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் பின்பு தை 26 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு விநாயகருடைய சிறப்பான ஒரு அமைப்பு வருகிறது. அன்றைக்கு விநாயக பெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படி என்கின்ற அமைப்பின்படி ஒரு நல்ல விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களில் அந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறது. அது வருகின்ற தை மாதம் 26 பிப்ரவரி 9ஆம் தேதி நிகழவிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்கள், அதாவது குழந்தை வரம் வேண்டி சஷ்டிக்கு விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தை 28ஆம் நாள் பிப்ரவரி 11ஆம் நாள் சனிக்கிழமை சஷ்டி திதி வருகிறது. அந்த சஷ்டி திதியின் போது விரதம் இருப்பவர்களுக்கு, அதாவது சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு அகப்பையில் குழந்தை வரும் என்ற சான்றின்படி முருகப்பெருமானை நோக்கி அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனை அடுத்து மாசி மாதம் 8ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அந்த அமாவாசையில் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, இறந்தவர்களை நினைத்து சாமி கும்பிட்றது, இது எல்லா விஷயங்களையும் அந்த அமாவாசை திதியின் போது நீங்கள் நிகழ்த்தி கொள்ளலாம். அதனை அடுத்து மற்றொரு சஷ்டியான மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் நாள் சஷ்டி திதி வருகிறது. அன்றைக்கும் நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு திருமண நாட்கள் மற்றும் சீமந்தம் செய்வதற்கு, தொழில் தொடங்க, கடன் வாங்குவதற்கு முக்கியமான நாட்களாக இருக்கும் நாட்களை இப்பொழுது பார்ப்போம். பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 12ஆம் தேதி, அதனை அடுத்து பிப்ரவரி 16, 22, 24, 23 ஆகிய தினங்கள் அனைத்தும் திருமணத்திற்கும் சீமந்தம் செலுத்துவதற்கும் தொழில் தொடங்க கடன் வாங்க உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதனை அடுத்து கிரகப்பிரவேசம் செய்வதற்காக பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி, பிப்ரவரியில் 10ஆம் தேதி, பிப்ரவரியில் 12 மற்றும் 24ஆம் தேதி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உகந்த நாட்களாக இருக்கிறது. இனி வரக்கூடிய அமைப்புகளில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் எவ்வாறு பலன்களை கொடுக்கும் என்று பார்க்க இருக்கிறோம்.
பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வருடக்கோள், மாதக்கோள், நாள்கோள் இந்த 3 அமைப்புகளையும் வைத்துத்தான் ப்ரிடிக்ஷன் சொல்லப்படுகிறது. அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தில் எது போன்ற அமைப்புகள் நடந்து கொண்டு வருகின்றன, என்ன ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகங்கள் தசை நடத்தி கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் கண்டறிந்து தான் ஒரு துல்லிய பலன்களை சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் அஷ்டமச்சனி காலத்தில், அதாவது இது காலம் வரை 2.5 ஆண்டுகளாக கடுமையான அஷ்டமச்சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற முதல் மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் வருகிறது. 17ஆம் தேதி, அதாவது ஜனவரி 17ஆம் தேதி நடைபெற்ற சனி பயிற்சிக்கு பிறகு முதலில் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு பாக்கிய சனியில் காலெடுத்து வைக்கத்திருக்கக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்ட அமைப்புகள் குறைபடுமே தவிர ஏற்கனவே இருந்த கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் இருக்காது. உடல் நலம், அதே மாதிரி வருமானம், தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் சிரமப்பட்டு கொண்டிருந்த அத்தனை நபர்களுக்கும் பிப்ரவரி மாதம் ஒரு அடித்தளம் விடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. பொதுவாக ராசி பலனை மாத பலன்களில் சொல்லும் போதும் சரி, ராசி பலன்களில் சொல்லும் போதும் சரி, ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார், எது மாதிரியான பலத்தை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்போ இந்த ராசியினுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் சனியினுடைய, அதாவது சனி என்பது புதனுடைய நட்பு வீடு என்ற அடிப்படையின் காரணமாக இந்த மாதம் முழுவதும் சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிகளில் இந்த மிதுன ராசிக்காரர்களும் ஒன்று. என்னதான் நம் மாதத்திற்கு பலன் சொல்லாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் மிக முக்கியம். அதைவிட சனியினுடைய கோச்சார சஞ்சாரம் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் பெரிய அளவிற்கான நன்மைகளையும் ஒரு பெரிய அளவுக்கான பணப்புழக்கத்தையும் அடைந்திருக்கக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் அடைவார்கள். 10ஆம் இடத்தில் குரு, அதாவது 10இல் குரு இருக்க பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என்பது விதி. ஏனென்றால் அந்தணன் தனித்து நிற்கில் அவைகீர்த்தி மெத்த உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவிற்கான நன்மைகளை செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் 10 கூடையவன் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் ஜீவ அமைப்புகளுக்கும் கர்ம அமைப்புகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஏதேனும் ஒரு வேலையை உருட்டி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு குரு வைத்திருப்பார் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. அதனை அடுத்து உங்களுடைய எதிரி கிரகமான செவ்வாய் கிரகம், உங்களுடைய எதிரி கிரகம் 6ஆம் இடம்னு சொல்லுவோம். 6ஆம் இடம் என்பது ருண, ரோக, சத்ரு, எதிரி, கடன், வழக்கு, அவமானம் இத்தனையும் தரக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத செவ்வாயினுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாவர்கள் பாவ இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ இடம் நசிந்து போகும் என்ற அமைப்பின்படி, அந்த விதியின் அடிப்படையில் அந்த 6ஆம் இடம் கெட்டுப்போவதன் காரணமாக நோய், கடன் இது போன்ற தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பை இந்த மிதுனராசிக்காரர்கள் அடைந்திருப்பார்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல வேலையில் நல்ல காரியங்கள் பண்ணணும், புது டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அல்லது புதிய தொழிலில் ஜாயின் பண்ண போகிறீங்க, வீடு கிரக பிரவேசம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஆட்பட்டிருந்தாக்கா குறிப்பாக 12, அதாவது பிப்ரவரி 12, 13, 20, 21 இந்த 4 தினமும் உங்களுக்கு ஏதுவான தினங்களாக இருக்கிறது. சந்திரன் நாடியின் அடிப்படையில் ஒரு ராசிக்கு சந்திரன் எந்த பாவகத்தில் சென்று கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான அவசியம். அந்த சந்திரன் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துவார் என்ற அடிப்படையில் அவர் 5, 9ஆம் இடம் போன்ற பாக்கியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்ட அமைப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுப்பார். அதனால் அந்த தினத்தன்று நான் ஏற்கனவே சொன்னதை போன்று 12, 13, பிப்ரவரி 20, 21 இந்த 4 நாட்களை நீங்கள் நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதிய டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனாக்கா எங்கேயாவது ரொம்ப வெளிதூர பிரயாணம் டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை புது முயற்சியாக இருக்கட்டும், தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும், ஒரு நல்ல காரியத்தை துவங்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சந்திராஷ்டம தினமான பிப்ரவரி 18, 19ஆம் தேதிகளில் ஆரம்பிக்கக்கூடாது. அன்றைக்கு மிக கவனமாக இருப்பது அவசியம். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 9ஆம் அதிபதி சனி 9ஆம் இடத்திலேயே அதிர்ஷ்டகரமாக இருப்பதன் காரணமாக உங்களுக்கு ஜட காரகத்துவ அமைப்புகளில் லாபம் வரும். ஆனால் உயிர் காரகத்துவ அமைப்புன்னு சொல்லக்கூடிய தந்தை வழி அமைப்புகளில் சிறு சிறு சஞ்சலங்கள், பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஜட அமைப்புகள்னு சொல்லக்கூடிய லக்கினஸாக இருக்கட்டும், அல்லது தந்தை வழி சொத்து அதனுடைய விவகாரங்களாக இருக்கட்டும், இல்லை கேஸ் விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்த கிரக அமைப்புகள் அத்தனையும் பிப்ரவரி மாதம் முழுக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. மேலும் நின்றகோள பெருமாளையும் மரகதத்தால் ஆன மூலவரும் கொண்ட கோயில்களுக்கு சென்று வரும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவார்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.